ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, பூசணிக்காவும் தட்டைப்பயிரும் வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரசம் இருந்தால் போதும், இந்த கூட்டு வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தட்டைப்பயிறு ஒரு அரை கப் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு இதை ஒரு கடாயில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பாதி வேக்காடு வேக விடலாம். ஓகே, இது இருக்கட்டும். இன்னொரு வானலியில பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிச்சு, அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா நீங்க வேற எண்ணெய சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு செவந்து வரட்டும். இப்போ உளுத்தம் பருப்பு நல்லாவே செவந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில ஒரு அரை கப்பு துருவுன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ தேங்காய் சேர்த்து லைட்டா இத வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப வந்து முருகலா வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஓரளவு ஒரு பாதி வதங்கினா போதும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா சாதா மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தட்டைப்பயிறு ஒரு பாதி வெந்துடுச்சு. பாதி வெந்ததும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சா பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து மூடி போட்டு வேக விடுவோம். நல்லா வேகட்டும். இப்போ வந்து நல்லா வெந்துச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. தட்டைப்பயிறு நல்லாவே வெந்துச்சு. இப்போ நம்ம இந்த கொரப்பாக அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்ச இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். தீயை ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிட்டு நம்ம கூட்டு ரொம்ப 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 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூசணிக்காய் எரிசேரி ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ஒரு ரசம் மட்டும் இருந்தால் போதும், சாதத்துக்கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.